திமுகவிற்கு பாடம் புகட்டுவேன், விஜய் ஆவேசம். தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழுவில் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் பேசும்போது, மீண்டும் சொல்கிறேன், 2026இல் திமுக மற்றும் தாவேக்கு இடையே மட்டும்தான் போட்டி. இந்த போட்டி இன்னமும் வலுவாக மாறப்போகிறது. 100% வெற்றி நமக்கே என்றார். பெருந்தன்மையை பெயரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் சட்டப்பேரவையில் நமக்கு எதிராக வன்மத்தை கக்கியுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்வோடு நேர்மை திறனற்று நம்மை பற்றி குற்றம் சாட்டியுள்ளார் முதல்வர். 2026ஆம் ஆண்டு திமுகவிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள், புரிய வைப்பார்கள். உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் மனிதாபிமானம் மாந்து இல்லாமல் அரசியல் ஆதாயம் தேடுகிறார் முதல்வர் என்றும், கேள்வி கேட்க ஆளே இல்லாமல் போனதால் திமுக தலைமை இப்படி இருக்கின்றது. இந்த இடையூறு அனைத்தும் தற்காலிகமே. மக்களோடு கைகோர்த்து மக்களாக நிற்போம். நம் குடும்ப உறவுகளை இழந்ததால் சொல்ல முடியாத வேதனை வலியில் இவ்வளவு நாள் இருந்தோம். நாம் அமைதி காத்த நேரத்தில் நம்மை பற்றி வன்ம அரசியல், அர்த்தமற்ற அவதூறு பரப்பப்பட்டன என்றும், உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுக திக்கி திணறி நின்றது முதல்வருக்கு மறந்துவிட்டதா என்றும், கரூர் சம்பவம் நடந்தவுடனே அவசரமாக தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதிகாரிகள் அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் என மக்கள் கேள்வி கேட்டனர். இதெல்லாம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடந்தது என மக்கள் கேள்வி கேட்டதை முதல்வர் மறந்துவிட்டாரா என்று விஜய் கேள்வி விடுத்தார்.